ஹாய், வெல்கம் டு லிவிங் டெக்கர்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து நம்மளால் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஒரு சில ரீசன்ஸ்னால நம்ம வந்து கொஞ்சம் சைட் ஒர்க்ஸும் இருந்தது. அது போக நியூ மெட்டீரியல் வந்து நம்ம புதுசாக வந்து யூபிவிசிலே ஹை குவாலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்து சைட் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொடிஷியாவில் நியோ சிட்டிங்கிற ஒரு ஃப்ளாட்டில் வந்து யூபிவிசி இன்டீரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன கலர் காம்பினேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிவி யூனிட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet ஹைட்டு அண்ட் வித் வந்து ஒரு 9 feet வரும். ஸோ இந்த வாலில் வந்து நம்ம டிவி யூனிட்டை வந்து ஃபுல் வாலுமே வந்து ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம டிவி யூனிட்டோட டிவி பிளேஸ் பண்ணுற ஏரியா மட்டும் இந்த பேனலிங் ஒர்க் பண்ணாமல் இந்த ஃபுல் வாலுமே வந்து எட்ஜ் டு எட்ஜ் வந்து இந்த பேனலிங் ஒர்க் பண்ணி வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் உண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் கீழே வந்து பாட்டம் பாக்ஸ். ஸோ ரொம்ப பெருசாக இந்த ஃப்ளோர்லேருந்து வராமல் வால் மவுண்டடாக வர்ற மாதிரி ஃப்ளோட்டிங் பாக்ஸ் டைப்பில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல் வாலுமே வந்து நம்ம கீழே பாட்டம் பாக்ஸ் கொடுக்காம ஒரு 6 feet வித்துக்கு மட்டும் ஒரு பாட்டம் பாக்ஸ் கொடுத்து கீழே வந்து 3 டோர்ஸோட ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கோம். அண்டு ஹேண்டில்ஸ் வந்து பெரிய ஹேண்டில்ஸ் இல்லாமல் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி நாப் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ 3மே வந்து உங்களுக்கு நாப் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அண்டு கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு ஏரியாவில் வந்து பாக்ஸில் வந்து டார்க் வால்நட் ஷேடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பிளெயின் ஒயிட் ஷேடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்க பேனலோட ஷேட் பார்த்தீங்கன்னா டார்க் வால்நட். சேம் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற அதே கலர் காம்பினேஷனில் பேக் பேனலும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இதே கலர் காம்பினேஷனில் தான் இங்கே ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால் இந்த கலர் காம்பினேஷன் மட்டும் பண்ணணும்னு இல்லை. நமக்கு வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒயிட் மார்பிள் ஷேடு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட் ஷேடு யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து நம்ம டிவி யூனிட்டோட ஹைலைட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபிவிசியோட குவாலிட்டியை பற்றி ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேருமே வந்து பயப்படுறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னங்கிறது நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தோன்னா, யூபிவிசிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 3 kgலேருந்து ஷீட் இருக்குது. அப் டு வந்து 15 kg வரை உங்களுக்கு ஷீட் இருக்குது. ஸோ இப்போ சேம் வந்து இப்போ நம்ம காட்டுற மெட்டீரியல் வந்து யூபிவிசியில் வந்து சேம் இந்த கலரில் இப்போ நமக்கு வந்து ஷீட் வருதுன்னா, இதே கலரில் நம்மக்கிட்ட பிவிசிலையுமே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஷீட் இருக்குது. ஸோ வந்து நிறைய ஃப்ராட்லண்ட் வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ யூபிவிசி சாம்பிள்ஸ் காமிச்சு உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸ் வரும், அதே மாதிரி தான் ஷீட் இருக்கும். பட் இங்கே நல்லா லுக் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷீட்டோட வந்து இந்த மாதிரி எட்ஜில் வந்து உங்களுக்கு அந்த என்ன பிராண்டு, அது என்ன மெட்டீரியல், யூபிவிசியா பிவிசியா, என்ன டேட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, அது எல்லாமே வந்து அந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு லேபிள் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் கிட்டேன்னு இல்லை, யார்கிட்ட ஒர்க் பண்ண கொடுக்குறதா இருந்தாலுமே இதை வந்து ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ ஹாலிலேருந்து அப்படியே டைனிங் ஏரியா வந்தோன்னா, டைனிங் ஏரியாவில் ஒரு க்ராக்கரி செட்டப் வித் பூஜா யூனிட் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வால் பாக்ஸ் செட்டப்பில் வந்து க்ராக்கரியில் உங்களுக்கு ஸ்லைடிங் கிளாஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே வந்து இந்த ஏரியாவில் வந்து பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனல் லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பாட்டம் ஏரியாவில் வந்து சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஷீட்டோட லேபிள் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அது என்ன பிராண்டு, என்ன குவாலிட்டி, என்ன யூபிவிசியா பிவிசியா, என்ன டேட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, டைமிங் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே லேபிள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்கிறது நீங்கள் இதை பார்த்து வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிங்க. அண்ட் இதுக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் பூஜா யூனிட்டோட அவுட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி அதில் நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ ப்ரொவைட் பண்ணி இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் இல்லாமல் நீங்கள் கூகுள்லேருந்து என்ன பிக்சர்ஸ் வேணாலும் பூஜா யூனிட்டுக்கு டோரோட ரிலேட்டடாக நீங்கள் எது கொடுத்தாலுமே அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து சேம் அதே கலர் டோன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஒரு கான்ட்ராஸ்டான லுக்கில் வால் பேனல் வந்து இந்த ஒயிட் மார்பிள் கிரெயின்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து வால் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சைடில் வந்து ஒரு சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், நம்ம திங்ஸ் எதாவது வச்சு ப்ரே பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் அது கீழே வந்து ஒரு சின்ன 2 ஸ்டோரேஜ். ஸோ இதோட அவுட்லுக் வந்து மொத்தமாகவே இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2 கலர் காம்பினேஷன் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டார்க் வால்நட் ஷேட், டார்க் ப்ரௌன் ஷேடு வித் பிளெயின் ஒயிட் ஷேடு. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வந்து ஒன் ஆஃப் த ரிச் கலர் காம்பினேஷன். இப்போ உங்கள் வீடியோட கலர் தீம் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இது போகும்போது உங்களுக்கு இப்போ நார்மலாக இருக்கிற இந்த பிவிசி யூபிவிசி மாதிரி உங்களுக்கு நார்மல் கலர்ஸ் இந்த எல்லோ, ஆரஞ்சு, பிளாக்கு,
அப்புறம் இந்த மாதிரி லோக்கல் கலர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டியூவல் கலர்ஸ் காம்போ மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லுக் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்க யூபிவிசி மாதிரி இல்லாமல் ஒரு ப்ளைவுட்டில் பண்ண ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்லுக் இருக்கும். அண்டு சேம் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் வால் ஏரியா. இந்த பிளெயின் வால் ஏரியாவை கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து சேம் அதே கலர் ஷீட் யூஸ் பண்ணி பேனல் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பார்டரில் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்து இந்த 2 சைடுமே வந்து நம்ம ஒரு பேனல் ஒர்க் வந்து பண்ணோம். அண்ட் இந்த என்ட்ரன்ஸ் அப்படியே உங்களுக்கு இந்த அப்படியே கண்டினியூஸாக நம்ம இந்த சைடு போனோம்னா கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸ்லேயுமே வந்து நம்ம இந்த பேனல் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம எம்டியாக இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்துமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டடாக வந்து நம்ம பிளேஸை வந்து எடுத்துக்காது. அண்ட் கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா மேலே டாப் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டான லுக்கில் இருக்கணுங்கிறதுக்காக அட் த சேம் டைம் வந்து மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மார்பிள் டோனில் ஒயிட் மார்பிள் வித் டார்க் கிரே ஷேடில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் டோரு, அதுக்கு பக்கத்தில் வந்து சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த சிங்கிள் டோர் மட்டும் யூஸ் பண்ணோன்னா இந்த 2 டோர் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோல்டிங் ஆப்ஷன் கொடுத்து நம்ம இந்த இடத்துல சிலிண்டர் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் சிலிண்டர் ப்ளேஸ் பண்ணுற ஏரியாவில் ஒரு வென்டிலேட்டர் ஒன்று கொடுத்தோம். அண்ட் இதுக்கு பக்கத்தில் நார்மலாக நம்ம பேசிக்கான கிச்சன் ஆக்சரிஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கிச்சன் ஆக்சரிஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரம் த ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு எஸ்எஸ் கட்லரி வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கடுத்து வந்து ஒரு எம்டி பேஸ்கெட்டு, அதுக்கடுத்து வந்து ஒரு பிளேட் பேஸ்கெட்டு. ஸோ எல்லாமே வந்து எஸ்எஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அது இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆயில் புல் அவுட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிச்சனுக்கு பேசிக்கான ஆக்சரிஸ் வந்து இது இல்லாமல் நிறையா நமக்கு ஆக்சரிஸ் வந்து வேரியன்ட் நிறையா இருக்குது. இது இல்லாமல் விக்கர் பேஸ்கெட்டு, மேஜிக் கார்னரு, இந்த புல் அவுட் ஜாரு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஆக்சரிஸுமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிச்சனுக்கு தேவையான என்னென்ன ஆக்சரிஸ் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வாஷ் பேஷன் சிங்க் ஏரியா. ஸோ சிங்க் ஏரியாக்குள்ளேயும் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்து 2 கீழேயும் மேலேயும் நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் ஏரியா. ஸோ வால் பாக்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் டைப், இந்த இடத்துல விண்டோ வரனால ஸோ இந்த எல் டைப்புக்கு வந்து நம்ம இந்த பார்டர் வரையும் நம்ம ஒரு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்ரு வந்து உங்களுக்கு இந்த ஷீட்டை கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள் டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். டோர் வந்து ஆல்டர்னேட்டிவாக 1 டார்க்கு 1 லைட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்து ஃபுல் ஷீட்டாக இல்லாமல் ஒரு செக்குடு கிளாஸ் கொடுத்து நம்ம ஸ்பைஸ் பாக்ஸஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்கிறோம். கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செக்குடு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப விசிபிலிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி செக்குடு டிசைன் கொடுக்கும்போது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ளைவுட் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் ப்ளைவுட் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா கிச்சனில் வந்து நிறைய வெசல்ஸ் வைப்போம். ஸோ இப்போ ஹெவியான மெட்டீரியல்ஸ் நிறைய யூசேஜ் ஹெவி டியூட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹெவி மெட்டீரியல் எதுவோ அதுதான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ளைவுட் நீங்கள் போகும்போது கிச்சனுங்கிற ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி படக்கூடிய ஏரியா. ஸோ தண்ணி பட்டுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த ப்ளைவுட் ஊற ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற லேமினேட் வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கரையாக நிறைக்கும். அப்படியே வந்து ஒரு ஓவராலாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸில் வந்து நீங்கள் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் யூபிவிசியில் நீங்கள் போகும்போது நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 3.5 kgலேருந்து 12 kg வரையும் உங்களுக்கு ஷீட் இருக்குது. இஃப் நீங்கள் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூபிவிசிலையுமே வந்து 12 kg வரையும் நமக்கு ஷீட் இருக்குது. அதாவது ப்ளைவுட்டுக்கு ஈக்குவலான மெட்டீரியல் வந்து யூபிவிசிலையுமே இருக்குது. ஸோ 100% வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்னு சொல்லி உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ 100% வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வுட்டே கிடையாது. ஸோ வுட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரையாக நிறைக்காத பொருள் வந்து அது வுட்டே கிடையாது. நீங்கள் வுட்டு சென்டிமெண்ட் பார்த்து நீங்கள் ப்ளைவுட் போடுறதா இருந்தால் ஹை குவாலிட்டி நீங்கள் போடுறதா இருந்தாலுமே வந்து மிஞ்சி போனால் உங்களுக்கு 15 இயர்ஸ். ஸோ நான் யூபிவிசியை மறுபடியும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஆகட்டும் மெட்டீரியல் வைஸ் ஆகட்டும் நம்ம ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது டேமேஜ் பண்ணாத வரை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. நம்ம இது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு யூஸ் பண்ணுற ஹிஞ்சஸ்ஸு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹை குவாலிட்டியாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான லைஃப் ஸ்பேன் இருக்கும். இதுலேயே நம்ம பேசிக்காக போனோம்னா அதுக்குண்டான லைஃப் ஸ்பேன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளைவுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம யூபிவிசிலே வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு 12 kg ஷீட் வந்துமே இருக்குது. ஸோ அது வந்து ப்ளைவுட்டுக்கு ஈக்குவலான ஒரு மெட்டீரியல். ஸோ நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறீங்கன்னா இந்த யூபிவிசி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஷோரூமில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஏரியா. ஸோ இந்த பெட்ரூம் ஏரியாவில் வந்து எம்டி ஸ்பேஸாக இருந்த ஏரியாவில் வந்து நம்ம லாஃப்ட் வித் ஸ்லைடிங் வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற கலர் காம்பினேஷன் வந்து
டார்க் கிரே மார்பிள் டோன் வித் ஒயிட் மார்பிள் டோன் ஷீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஷெல்ஸ் வந்து கொடுத்து ஸ்டோரேஜ் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு ப்ளஸ் வந்து ஒரு லாக்கர் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது லாக்கர் வேணுனாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் உள்ளே வந்து ஒரு பார்ட்டிஷன்ஸ் மாதிரி கொடுத்து ட்ரெஸ் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி வேணுனாலும் நம்ம அந்த மாதிரி ஒர்க்கும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கஸ்டமைசேஷன்ஸ் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டிருப்பாங்க, அதில் வந்து நம்ம டோர்ஸ் போடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் எம்டி ஸ்பேஸாக இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். யூபிவிசிலே வந்து ஃபுல்லாகவே பேஸ்லேருந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி மேலே வந்து லாஃப்ட் வித்து கீழே வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து டோர் டைப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ டோர்ஸ்லேயே வந்து கிளாஸ் டோர்ஸ் வேணுனாலும் அந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ அந்த பெட்ரூமும் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம அதே கலர் காம்பினேஷனில் ஒரு 6 ஃபீட் வித்துக்கு 9 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல சேம் அதே செட்டப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் காம்போ நம்ம நடுவில் இந்த சில்வர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸுக்கு பதிலாக நமக்கு வந்து கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ரோஸ் கோல்டு இருக்குது, இந்த 3 கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கலருக்கு வந்து நம்ம என்ன மேட்ச் ஆகும்னு பார்த்து இது கொடுத்துருக்கோம். இதே சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் வேறு கலர் போடுறீங்கனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த டோர்ஸில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் ஒர்க்ஸ் பண்ணனாலும் லேயர் ஒர்க் பண்ணனாலும் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த இதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ரன்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் ரன்னர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங்கிறதுனால ஹெவியாக இருக்கணும், கொஞ்சம் லைஃப் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாஃப்ட் க்ளோஸ் ரன்னர்ஸ் வந்து பேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் கொடுத்து ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பேக் ஏரியாவில் வார்ட்ரோப்போட பேக் ஏரியாவில் மோஸ்ட்லி யாருமே வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இது இல்லாமல் இந்த பின்னாடி ஏரியா வந்து உங்களுக்கு வால் தெரியக்கூடாது, எனக்கு வந்து பின்னாடியுமே வந்து ஷீட் வந்து கவர் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நமக்கு அதுக்குண்டான ப்ரொவிஷனும் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு அது வேணுனாலும் நம்ம எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரியே ப்ளைனாக இருந்தால் போதும், எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கவர் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டோர்ஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒரு லாஃப்ட் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து நம்ம மேலே ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரொவிஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வாஷ் பேஷன் யூனிட் ஏரியா மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு 3 ரேக் வர்ற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் வந்து கிளாஸுமே இதில் இன்க்ளூட் பண்ணி கேட்கறதுனால நம்ம இந்த டோர்லேயே வந்து ஒரு மிரர் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமல் உங்களுக்கு மிரரில் வந்து உங்களுக்கு இந்த லைட்னிங் வர்ற மாதிரி மிரர் வேணும், கொஞ்சம் இந்த எல்இடி மிரர்லாம் வேணும்னாலும் நம்ம அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து இவங்க ஸ்டோரேஜ் வந்து கேட்காதனால நம்ம கீழே எம்டியாக விட்டுருக்கோம். மேலே மட்டும் ஸ்டோரேஜ் வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் செட்டப் வந்து நம்ம பண்ணிக்குவோம். அண்டு ஃபாயர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட் ஹைட் வர்ற மாதிரி சேம் நம்ம ஓவராலாக என்ன இன்டீரியர் ஒர்க் கவர் பண்ணியிருக்கோமோ அதே கலர் காம்பினேஷனில் நம்ம ஃபாயர் ஏரியாலேயே ஒரு ஷூ ரேக் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வித் லாக்கோட ப்ரொவைட் பண்ணி. ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட என்கொயர் பண்ணது வந்து ஒரு வார்ட்ரோபு ஒரு கிச்சன் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண ஒர்க்ஸை பார்த்து கஸ்டமர் வந்து டிவி யூனிட் அண்ட் அதர் ஏரியா ஒர்க்ஸ் வந்துமே இந்த பேக் சைடில் பார்க்குற பூஜா யூனிட், க்ராக்கரி யூனிட் எல்லாமே நம்ம அவங்களுக்கு ஐடியா கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா கொடுத்தனால மற்ற ஒர்க்ஸுமே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வந்து நம்ம அவுட்புட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டிஸ்பிளே ஒர்க்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம புதுசாக வந்து இந்த யூபிவிசியில் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வந்து நம்ம கிச்சன் டிஸ்பிளே வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் யூபிவிசி இன்டீரியர் ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணுங்கள்.